ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது கார்டன் பை த பேல இருக்கக்கூடிய விக்டோரியா லில்லி பாண்ட். நாம் பார்க்கக்கூடியது இந்த விக்டோரியா லில்லி பாண்டும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிக் ஃபிஷ் அக்வேரியமும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் இந்த லில்லி பாண்டும் பிக் ஃபிஷ் அக்வேரியமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விக்டோரியா லில்லி குளம்லையும் போட்டிருக்காங்க. நாம் பார்க்க போகிறது விக்டோரியா லில்லி பாண்ட். இந்த விக்டோரியா லில்லி பாண்ட் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகாக இருக்குது. ஒரு அன்னப்பறவை உள்ளே இருக்கிற மாதிரியே போட்டு தண்ணி பாண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் நீங்களே பார்க்கலாம், நிறைய ஆமைகளையும் பார்க்கலாம் அந்த இடங்களில். ஸோ அப்படி இந்த ஆமைகளெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச மாதிரி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல ஒரு ஆமை இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நின்று பார்த்தீங்கன்னா நிறைய ஆமைகளெல்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த லில்லி பாண்டில். இந்த விக்டோரியா லில்லி பாண்ட் நம்ம இதில் பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு அழகான வியூவை கொடுக்கும். எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடத்த கொடுத்தது இந்த லில்லி பாண்டு. குழந்தைகள் ப்ரோக்ராமுக்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த லில்லி பாண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வசதியாட்டம் இருக்குது இந்த லில்லி பாண்டு. இங்கேருந்து பார்க்குறதுக்கே ஒரு நல்ல வியூ இந்த லில்லி பாண்டு. இந்த லில்லி பாண்டு பக்கத்தில் இருந்து நம்ம பிக் ஃபிஷ் அக்வேரியத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த லில்லி பாண்டு. இந்த பிக் ஃபிஷ் அக்வேரியம் வந்து லில்லி பாண்டுக்கு பின் பக்கத்தில், அதே போல் சன் பவலியனுக்கும் இடது பக்கத்தில் இருக்குது. நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது. நீங்கள் குழந்தைகளோடு வந்தீங்கன்னா இந்த ஆமை, இந்த மீன்கள் இதெல்லாம் நம்ம காட்டி கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த பிக் ஃபிஷ் அக்வேரியம். இந்த பிக் ஃபிஷ் அக்வேரியத்தில் இருக்கக்கூடிய இந்த மீன்களுடைய வகைகளெல்லாம் இதில் போட்டிருக்காங்க. பிக் நோஸ்டு டர்ட்டில், அதாவது நீளமான மூக்குள்ள டர்ட்டிலை பார்க்கலாம். அதே போல் இந்த பார்த்திங்கன்னா அலகேத்தக்கர். ஒவ்வொன்றுடைய பேரும் அதை பற்றி உள்ள ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல இடமா இருக்குது, நல்ல வியூவாக இருக்குது பார்க்குறது. நீங்கள் இந்த இடங்களில் வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த பிக் ஃபிஷ் அக்வேரியம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னாக்கி ரெட்டை தலை உள்ள கேட்ஃபிஷ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பாக்கு, அப்படி நிறைய எல்லா விதமான மீன்களெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிக் ஃபிஷ் அக்வேரியத்தில். இந்த இடங்கள்ல நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இடங்களில் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துக்குள்ளால் வந்து இப்படி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ இந்த நீளமான மூக்குள்ள ஆமை போகிறத பார்க்கலாம். அந்த சிவப்பு கலரு தலை உள்ள கேட்ஃபிஷை பார்க்கலாம். அப்படி எல்லா மீன்களுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம அந்த இடங்களில் பார்க்கலாம். அதே போல் அந்த மீன்களையும் நேச்சரை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த இடம்.
குழந்தைகளோட வந்தோம்னா அந்த இடங்களெல்லாம் குழந்தைகளுக்கு காட்டி கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும் இந்த பிக் ஃபிஷ் அக்வேரியம். நாம் லில்லி பாண்ட்லேருந்து வெளியாகி த பிக் ஃபிஷ் அக்வேரியம் முடிச்சுக்கிட்டு நாம் இங்கே வெளியாகிறோம். கைஸ், நாம் இன்னைக்கு பார்த்தது கார்டன் பை த பேல இருக்கக்கூடிய லில்லி பாண்டு, அதே போல் த பிக் ஃபிஷ் அக்வேரியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.